guys, நான் உங்கள் அருணா. Hi guys, நான் உங்கள் ஆதி. இப்போ நம்ம ஒரு கிணறு பார்த்தீங்கன்னா கிணத்துக்குள்ள தான் இருக்கோம். ஆமாம். முன்னே இந்த கிணத்துக்கு வந்தது முன்னே இப்போ முதல் டைம் வந்து கிணத்துல லாங் டைம் ஒரு நாள் கழிச்சு குளிக்கிறேன். கிணத்தோட ஆழம் எதுலேயே தெரியல இறங்கி பொறுமையா அப்படி நீச்சல் குளிக்க மாதிரி இருக்கு. முன்ன குளிச்சுருந்தா பயமே இல்லாமல் குளிக்கலாங்க. ஏன்னா அந்த கிணத்தோட ஆழம் தெரிஞ்சுன்னா பயமெல்லாம் குளிக்கலாம். ஆழம் தெரியல, கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கு. எப்படின்னா இருட்டா இருக்கு, கீழே எவ்வளோ தூரம் இருக்கு அப்படின்னு தெரியல. அது இது ஜங்குனு குதிச்சுட்டு பேசிட்டு இருக்கும்போது உங்களுக்கு நீச்சல் தெரியுமா? ஆமாக்கா, சின்ன பிள்ளைல குளிச்சு போலாடுது பயங்கரமாக வச்சுருப்போம். எங்க நீங்க மேல இருந்து தவிவீங்களா? எல்லாத்துலயும் எங்க தவங்க பாப்பா மேல இருந்து அது சரிப்பட்டு வராது. ஏன் சொன்ன தெரியாத இடத்துல அவ்வளோ வேண்டாம். ஓ அவ்வளோனா கீழே ரொம்ப ஆழத்துல போமா? கீழே போவோம். ஓ அப்போ மேலாப்புல தப்புனா மேலாப்புல தான் விழுவோமா? ஆமாம், கொஞ்சம் தூரம் தான் போவோம். எவ்வளோக்கு எவ்வளோ மேலே நிற்கல போவோமா அவளுக்கு எவ்வளோ போவோம். ஒரே ஜாலி. ஊருக்கு வந்தாக்குல இங்கே இருந்தோம்மா. சரி ஓகே, பயங்கரமாக வெக்கையாக இருக்குப்பா, ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்ட்டே சொல்லிட்டு இருந்தாங்க. சரி வாங்க நம்ம வந்து போன இடத்த காட்டுக்கு நம்ம போவோம். நம்ம வயக்காட்டுக்கு போனோம்னா கேணியெல்லாம் நிறையா இருக்கும், இங்கே போய் நம்ம குளிச்சுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோடனே இந்த கேணியை பார்த்தோம். இந்த கேணி சூப்பராக இருந்துச்சா? ஓகே, இங்கே வந்து நம்ம குளிப்போம்னு மாமாவை கூப்பிட்டு வந்துட்டேன். மாமா ஒரே ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. பட் எனக்கு நீச்சல் தெரியாது, நான் குளிக்க மாட்டேன். அதான் தெரியல, கொஞ்சம் இருட்டா இருக்கனால இந்த கிணத்தோட ஆழம் எவ்வளோன்னு தெரியல. இது வட்ட கிணறுங்க, பச்சை பசங்க இருக்கோம். கொஞ்சம் நமக்கு ஒரு மாதிரி. ஓகே, இந்த இடத்துல நின்றுக்கலாம் அப்படின்ட்டு நல்லா இருக்குங்க. குளிச்சு குளிச்சதுல அது வா, நீங்கள் அப்படி நீச்சல் அடிச்சுட்டே இருக்கிறீங்களா? கை தூக்குங்க. சூப்பராக இருக்குப்பா. ஐயோ பாருங்கப்பா இந்த மரத்தென்றல். அவ்வளோ பெரிய வட்ட கேணிக்குள்ள உட்காந்து குளிச்சுட்ருக்காரு மாமா ஜம்முன்னு. சூப்பர் சூப்பர் சூப்பர். வா மாமா வித்தையெல்லாம் காமிக்கிறாரு. எங்க என்ன அந்த மாதிரி அடிங்க பார்ப்போம் காலத்துக்கு சட் சட்னு. எங்க எனக்கும் நீச்சல் பழகணும் ஆசையாக இருக்குங்க, நீங்கள் மட்டும் நீச்சல் அடிக்கிறீங்க. வாவ், இதுதாங்க கிராமம். நீச்சடிக்கலாம் நிறைய வகைகள் இருக்கு. ஸோ கொள்ள நாள் கழிச்சு குளிக்கலாம், பயணம் மூச்சு வாங்குது. அதான் ஏதாவது நம்ம ஊராக இருந்துச்சா இந்த கிணறவே ஒரு சுற்றி இருந்திருப்பேன், வேற லெவலில் இருந்திருக்கோம். ஏன் அப்படி? அதான் சொல்கிறேனுங்க. இப்போ நம்ம பழன கிணறுக்கு வந்து கீழே எவ்வளோ ஆழம் இருக்குன்னு தெரியும், எங்கெங்க கல் இருக்கு அப்படின்னு தெரியும். ஒரு ஃபியர்லெஸ் பயம் அப்படின்றே இருக்காது. தெரியாத இடத்துல ஒரு புதுசாக ஒரு இடத்துல போயிட்டு நம்ம குளிக்கும் போது தண்ணியினுடைய தன்மையை பொறுத்து கீழே அது தெரியாது. இப்போ தண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பச்சை பசன்னு தெரியுது, கீழே எவ்வளோ ஆழம் இருக்குன்னு தெரியாது. அப்படின்னும் போது நம்ம வாழ்க்கை அங்கங்கே தவ முடியாது. லைக் ஏதோ ஒரு அடிபட்டுச்சுன்னா மயக்கு உள்ளே போயிடும், மயங்கிடும். ஓ சரி சரி சரி. இதே கிணத்துல நான் ரெகுலராக ஒரு இங்கே இருக்க லோக்கல் பசங்களோட குளிச்சு பழகணும் வச்சுக்கா, இந்த ஒரு ஃபியர்னஸே இருக்காது. நம்ம ஜங் தவலாம் தவலாம் அவ்வளோதான். இப்போ தவறத்துக்காரங்க வந்தாலுமே யாரா நீங்கள் எந்த ஊர்வான்னு கேட்பாங்க. நாங்கள் வாட்டுக்கு மதுரை இங்கே யாரா எங்கே நாங்கள் மதுரை திருமங்கலம் அட்ரஸோட கொடுத்துருவோம். சட்டையோடலாம் சட்டை கையெல்லாம் குளிச்சதே கிடையாது, ஒன்லி டவுசர். ஆமாம் டவுசர். எங்க இங்கே பாருங்க மீன்லாம் தெரியுது பாருங்க, நல்லா ஆழமானதா தென்னை மரத்துக்கு மேலே தவுவோம். யோ அத்தி இவ்வளோ பெரிய உயரத்துல இருந்து தவுவீங்களாங்க? எங்க அங்கே பாருங்க, உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, அந்த மீன் தெரியுது பாருங்க. வாவ் சூப்பராக இருக்குது. ஓகே 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 அருமை அருமை அருமை. ஓகே டாட்டா பாய் பாய்.